மரகதம், சொல்லுங்கள் அம்மா, என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய வேலை என்று என்னம்மா இருக்கிறது? நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று பார்க்க வந்தேன். அதற்கு ஏன் இப்படி பரபரப்படைகிறாய்? என்ன இருந்தாலும் நீங்கள் அம்பலக்காரருடைய தாய் அல்லவா? நாங்கள் இங்கு பணிபுரிபவர்கள் அல்லவா? அதனால்தான் தன்னையும் அறியாமல் ஒரு பதற்றம் வந்துவிட்டது. அடி பைத்தியமே, நான் பாகநேரி அம்பலக்காரன் வாளுக்கு வேலியின் தாய் என்ற முறையில் எப்போதாவது உன்னிடம் பேசியிருக்கிறேனா? இல்லை அம்மா. இல்லை, என் மகன் வாளுக்கு வேலிதான் உன் கணவன் மேகநாதனிடம் முதலாளி என்ற தோரணையில் பழகுகிறானா? மேகநாதனை ஒரு நண்பனாகத்தானே பார்க்கிறான். அதேபோல் உன்னையும் என் மகள் கல்யாணியைப் போல் ஒரு மகளாக நினைத்து உன்னிடம் அன்பு செலுத்துகிறேன். அது எனக்கு தெரியும் அம்மா. பிறகு எதற்கு பதற்றம்? இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என்பதெல்லாம் இல்லை. நீ எதற்கு இப்போது சமையல் பாத்திரங்களை எல்லாம் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறாய்? அதற்காக ஒரு சமையல்காரன் பல ஆட்களோடு வந்து பெரிய அளவில் சமையல் பணி செய்து கொண்டிருக்கிறானே. அத்தனை அம்பலக்காரர்களுக்கும் பெரிய அளவில் விருந்து தர வேண்டும் என்றால் அந்த அளவிற்கு பெரிய அளவில் செய்தால்தானே முடியும். அது என்னவோ உண்மைதான் அம்மா. ஆனால் இன்னொருவர் சமையல் கூடத்தில் புகுந்து நானும் சமையல் செய்தே தீருவேன், இன்னும் நம்மிடம் இருக்கும் மற்ற பாத்திரங்களையும் எடுத்துக்கொண்டு வா என்று அதிகாரமாக உத்தரவு போட்டு விட்டாரே. அது யாரு உனக்கு உத்தரவு போடுவது? வேறு யார் போட முடியும்? கல்யாணி அம்மாதான். கல்யாணியா? அவளுக்கு சமையல் கூடத்தில் என்ன வேலை? இன்றைய விருந்தில் கல்யாணி அம்மாவின் கைவண்ணமும் மணக்கப் போகிறது. அப்படியா? சீக்கிரம் எடுத்துக்கொண்டு போ. என்னால் தான் தாமதம் என்று தெரிந்தால் என்னிடமும் சண்டைக்கு வருவாள். முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டு 2 நாட்களுக்கு என்னிடம் பேச மாட்டாள். சீக்கிரமாக போ. ஆகட்டும் அம்மா. பெரிய நாயகி, வாருங்கள் அண்ணா. இவ்வளவு காலத்திற்கு பிறகு இந்த பாகநேரியில் என்னை பெயர் சொல்லி அழைப்பது யார் என்று ஒரு கணம் திகைத்து போனேன். அது நீங்கள்தான் என்று தெரிந்ததும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. கோவிலிலேயே உங்களிடம் விரிவாக பேச வேண்டும் என்று நினைத்தேன், முடியவில்லை. எப்படி இருக்கிறீர்கள் அண்ணா? என்னன்னா, கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்லவில்லையே. வாய் வார்த்தைக்கு நலமாக இருக்கிறேன் என்று சொல்லலாமே தவிர அப்படி இல்லை என்பதுதான் உண்மை. ஏன் அண்ணா அப்படி சொல்கிறீர்கள்? அது நானும் ஒரு அம்பலக்காரனாக இருந்து என் தங்கை வள்ளியம்மையை பட்டமங்கலம் அம்பலக்காரரான ரகுபதி தெய்வராயனுக்கு மணம் செய்து தந்தேன். வீரம்மாள், வல்லத்தரையன், வைரமுத்தன் என்று 3 முத்துக்கள் பிறந்தன. ஏன் எனது திருமணத்தையும் நீங்கள் தானே முன்னின்று நடத்தினீர்கள்? நான் மட்டுமல்ல, என் தங்கை வள்ளியம்மை, அவள் கணவன் பட்டமங்கலத்து அம்பலக்காரராக இருந்த ரகுபதி தெய்வராயனும் அதில் முழு ஆர்வத்தோடு ஈடுபட்டார்களே. வருடங்களுக்கு முன்பு பட்டமங்கலமும் பாகநேரியும் எவ்வளவு நெருக்கமான நட்பு நாடாக இருந்தது. பாகநேரி அம்பலக்காரர் விஜயபாஸ்கர சேதுபதிக்கும் பட்டமங்கலத்து அம்பலக்காரர் ரகுபதி தெய்வராயனுக்கும் இருந்த அன்பை பார்த்து வெள்ளையர்கள் மட்டுமல்ல, சுற்றியுள்ள அனைத்து அம்பலக்காரர்களும் பொறாமைப்பட்டார்கள். ஆனால் இன்று வள்ளியம்மை என் கணவரை என் கணவர் கொன்றுவிட்டார் என்று வஞ்சத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. கொலை நடந்த இடத்தில் என் கணவர் இருந்தார் என்பதாலேயே அவர்தான் கொலைகாரர் என்று முத்திரை குத்தி அவர் பாகநேரியை விட்டே வெளியேறி எங்கோ மறைந்து வாழும்படி செய்து விட்டார்களே.
இன்னமும் அந்த வஞ்சத்தை நெஞ்சில் சுமந்து கொண்டு என் மகன் வாளுக்கு வேலியை பழிவாங்க துடிக்கிறானே வல்லத்தரையன். ஒவ்வொரு நாளும் பட்டமங்கலத்துக்காரர்களால் என் மகன் வாளுக்கு வேலிக்கு ஏதாவது நேர்ந்து விடுமோ என்று பயந்து கொண்டிருக்கிறேன் அண்ணா. கலங்காதே பெரிய நாயகி. உன் மனதில் மறைந்திருக்கும் துக்கத்தை தூண்டிவிட்டு உன்னை கவலைக்குள்ளாக்கி விட்டேன். நானும் நிம்மதியாக இல்லை அம்மா. அஞ்சூர் நாட்டை இழந்து தங்கையின் நாட்டில் வந்து தஞ்சம் புகுந்திருக்கிறேன். வள்ளியம்மையோ அவள் பிள்ளைகளோ அதை சற்றும் குறையாக கருதவில்லை என்றாலும் தங்கையின் பராமரிப்பில் அண்டி வாழ்வது எனக்கு சற்று வேதனையாக இருக்கிறது. அதைவிட பெரிய சங்கடம் அவர்கள் உன் கணவரை பற்றி அவதூறாக பேசுவதுதான். வடதிசையில் சில பேர் சிலருக்கு சிறிது சிறிதாக நஞ்சு கொடுத்து அவர்களையே விஷமாக்கி விடுவார்களாம். அதேபோல் என் தங்கை வள்ளியம்மை வல்லத்தரையனுக்கு பாகநேரியை பழிவாங்க வேண்டும் என்று வஞ்சத்தையே விஷமாக கொடுத்து அவனையே விஷமாக மாற்றிவிட்டாள். வள்ளியம்மையும் வல்லத்தரையனும் அதை பற்றி கடுமையாக பேசிக் கொள்ளும் போது என் நண்பன் விஜயபாஸ்கர சேதுபதி அப்படிப்பட்டவன் அல்ல என்று கதற வேண்டும் போல உள்ளது. என்னை அடக்கிக் கொண்டு அவர்களிடம் இதமாக பேசி அவர்கள் மனதை மாற்ற முயல்வேன். ஆனால் மறைந்து வாழும் விஜயபாஸ்கர சேதுபதி திரும்ப வந்து உண்மையை சொன்னால்தான் யாரிடமும் என்னால் எதுவும் பேச முடியும். நிச்சயமாக வள்ளியம்மையின் கணவரை என் கணவர் கொண்டிருக்க வாய்ப்பே இல்லை அண்ணா. அப்படி ஒரு நட்பு அவர்களுடையது. என்னிடம் சொந்த தங்கை போலல்லவா ரகுபதி தெய்வராயன் அண்ணா நடந்து கொள்வார். அப்படி இருக்க என் கணவர் எப்படி அண்ணா அவரை கொன்றிருப்பார்? உன் கணவர் அந்த கொலையை செய்திருக்க முடியாது என்பதை நீ சொல்லித்தான் நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதில்லை. அவரோடு நெருங்கி பழகிய எனக்கு அது நன்றாக தெரியும். இதற்கெல்லாம் ஒரே விடிவு காலம் அவர் இங்கு வருவதுதான். ஆனால் நான் என்ன பாவம் செய்தேனோ என்னை கூட அவர் பார்க்க வரவில்லை. நீயும் எந்த பாவமும் செய்யவில்லை, அவரும் எந்த தவறும் செய்யவில்லை. கூடிய விரைவில் அனைத்திற்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இரு. அந்த நம்பிக்கைதான் அண்ணா இன்னும் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் ஒன்று பெரிய நாயகி, எப்போது வாளுக்கு வேலியின் அழைப்பை ஏற்றுக்கொண்டு வல்லத்தரையன் பாகநேரிக்கு வந்துவிட்டானோ அப்போதே பாகநேரிக்கும் பட்டமங்கலத்திற்கும் மீண்டும் நட்பு உருவாவதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டு விட்டது என்று நினைத்துக்கொள். இதற்கான முதல் அடியை எடுத்து வைத்தது உன் மகன் வாளுக்கு வேலிதான். சில வருடங்களுக்கு பிறகு இப்போது வாளுக்கு வேலியை பார்க்கும் பொழுது அப்படியே உன் கணவர் விஜயபாஸ்கர சேதுபதியை நேரில் பார்ப்பது போல் இருக்கிறது. அத்தகைய அருமையான பிள்ளையை பெற்றதற்காக நீ பெருமைப்பட வேண்டும். நீங்கள் சொல்வது உண்மைதான் அண்ணா. அதே கம்பீரம், அதே வீரம், அவரிடமிருந்த அதே விவேகமும் கூட வாளுக்கு வேலியிடம் இருக்கிறது. அத்தகைய அன்பு மகன் என்னிடம் அப்பா எங்கே அம்மா போனார், ஏன் போனார் என்றெல்லாம் என்னிடம் கேட்கும்போது அவனுக்கு பதில் சொல்ல முடியாமல் தவிக்கிறேன். அவர் என்னை விட்டு பிரிந்த நேரத்தில் வாளுக்கு வேலி மட்டுமே விவரம் தெரிந்த பிள்ளை. கருத்த ஆதப்பனுக்கு 3 வயது, கல்யாணி என் வயிற்றில் 8 மாதம். அப்பா பிரிந்து சென்று விட்டதை கூட உணர முடியாத சூழ்நிலை. இப்போது கூட எப்போதாவது ஒரு முறை அப்பாவை பற்றி கேட்பார்களே தவிர அவர் இல்லையே என்ற வருத்தம் அவர்களுக்கு இல்லை. ஆனால் வாளுக்கு வேலியோ ஒவ்வொரு நாளும் அதை நினைத்து குமுறுகிறான். என்ன நடந்தது, எப்படி பாகநேரிக்கும் பட்டமங்கலத்திற்கும் பகை ஏற்பட காரணமாக இருந்தது என்று தெரிந்து கொள்ள தவிக்கிறான். அதே நேரம் என்னிடம் அதை வற்புறுத்தி கேட்டால் நான் வேதனைப்படுவேன் என்றும் கலங்குகிறான். அதனாலேயே என்னிடம் அதை பற்றி கேட்க வந்துவிட்டு கேட்காமல் தவிர்த்து கொள்வான். எனக்கு அது புரிந்திருந்தும் புரியாதவள் போல் விலகிச் செல்வேன். பட்டமங்கலத்திலும் இதே நிலைதான் அம்மா. ரகுபதி தெய்வராயன் கொலை செய்யப்பட்ட போது வீரம்மாளும் வல்லத்தரையனும் மட்டுமே ஓரளவிற்கு விவரம் தெரிந்தவர்கள். வைரமுத்தன் விளையாட்டுச் சிறுவன். அதனால் வைரமுத்தனை அது பாதிக்கவில்லை. வல்லத்தரையன்தான் அதையே நினைத்து நினைத்து குமுறுகிறான். என் தங்கை அதற்கு தூபம் போடுகிறாள்.
நானும் எவ்வளவோ எடுத்து சொல்லிவிட்டேன். ஒரு எல்லையை தாண்டி சொல்ல ஆரம்பித்தால் என்னையே ஒரு தொல்லையாக கருதி விடுவார்களோ என்று ஒதுங்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது. நிலைமை இப்படியே போய்க் கொண்டிருந்தால் என்னதான் அண்ணா இதற்கு முடிவு? தர்மம் ஒரு நாள் வெல்லும் என்பதுதான் அம்மா இப்போது நமக்கு துணை. தர்மம் ஒருபோதும் அழியாது. என்றேனும் ஒரு நாள் சற்றும் எதிர்பாராத முறையில் அது வெளிப்படும். அப்போது அவர்கள் நாம் எவ்வளவு பெரிய தவறு செய்து விட்டோம், எந்த பாவமும் செய்யாதவர்களை காலமெல்லாம் பழித்து பேசி எவ்வளவு பாவத்தை தேடிக்கொண்டோம் என்பதை நன்றாக உணர்வார்கள். அந்த நம்பிக்கையோடு இரம்மா. அதுவரை நீயும் நானும் எல்லாம் தெரிந்திருந்தாலும் ஏதும் அறியாதவர் போல் ஊமையாக வாழ்வோம். சரியம்மா, உன்னோடு இவ்வளவு விரிவாக பேச முடியும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. பேசியதில் மிக்க மகிழ்ச்சி. உண்மைதான் அண்ணா. எனக்கும் உங்களோடு உரையாடியதில் மனபாரம் சற்று குறைந்தது போல் இருக்கிறது. வாய்ப்பு கிடைக்கும் போது வாருங்கள் அண்ணா. நிச்சயம் வருவேன் அம்மா. கௌதாரியே, அந்த காய்கறியை எடு. இந்த வேலையை விட்டுட்டு என்னால வர முடியாது, நீயே வந்து எடுத்துக்கோ. நான் ஒண்ணு சொன்ன நீ ஒண்ணு செய்யற. முதல்ல நான் சொன்ன வேலையை செய். அப்பெல்லாம் செய்ய முடியாது. இது அப்படியே விட்டுட்டு வந்தா சாதம் பொங்கி எல்லாம் கொட்டி போயிடும். அதனால என்னால வர முடியாதுப்பா. நான் சொல்ற வேலையை செஞ்சுட்டு மத்த வேலையை அப்புறமா செய். என் வேலையை செஞ்சுட்டு தான் என்னால வர முடியும். அப்ப என் வேலைக்கு மரியாதை இல்லையா? அப்ப என் வேலைக்கு மதிப்பு இல்லையா? என்ன உங்கள் சண்டையை இங்கேயும் ஆரம்பித்து விட்டீர்களா? அம்பலக்காரர்கள் விருந்து சாப்பிட்டு விட்டு போகும் வரைக்குமாவது பொறுமையாக இருக்கக்கூடாதா? எசமா, இது சண்டையெல்லாம் இல்ல எசமா. நாங்க பேசிக்கிறதே அப்படித்தான் இருக்கு. எசம்மா, இதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க. சரி, அது போகட்டும். கல்யாணி எப்படி சமைக்கிறாள்? இந்த இடமே அமர்க்களப்படுகிறதே. அதை ஏன் கேக்குறீங்க எசமா? அதை ஏன் இப்படி பண்ற, இதையே அப்படி பண்றான்னு எங்களுக்கு கேள்வி கேட்டு தொலைச்சி எடுக்கிறாங்க. சின்னம்மா இந்த அளவுக்கு சுவைய சமையல் செய்வாங்கன்னு நாங்க நினைச்சு கூட பாக்கல ஏசம்மா. ரொம்ப சுவையா இருக்கிற சாப்பாட நலபாகம்னு சொல்வாங்கல்ல, பீமபாகம் கூட தான் சொல்லுவாங்க. கொஞ்ச நேரம் சும்மா இரு. இவர் பெரிய பீம, பேசாம இரு. அப்படி சொல்வாங்கல்ல ஏசம்மா, அதெல்லாம் இனிமே அந்த பேரை மாத்திர வேண்டியதான். ஏன்? சின்னம்மா பார்த்து பார்த்து செஞ்சிருக்கிற ஒவ்வொரு பாகமும் அவ்வளவு அற்புதமா இருக்கு. இனி ருசியான சமையல்னா கல்யாணி பாகம் தான் சொல்றேன் ஏசம்மா. கேட்டாயா மேகநாதா? இன்று சமையல் பணிக்கு பொறுப்பெடுத்துக் கொண்டு கல்யாணியே பலவித உணவு வகைகளை சமைத்திருக்கிறாள். இவர்கள் சொல்வதை கேட்டால் சமையலுக்கென்று ஒருவனை வைத்திருக்க வேண்டாம் என்று தோன்றுகிறது. என்ன அம்பலம் இப்படி சொல்கிறீர்கள்? இன்று என்ன அம்பலக்காரர்கள் மட்டுமா விருந்துண்ண போகிறார்கள்? ஒட்டுமொத்த பாகநேரி நாட்டிற்கே அல்லவா விருந்து படைக்கப் போகிறோம். அவ்வளவையும் நம் தங்கச்சியால் எப்படி சமைக்க முடியும்? ஏதோ அம்பலக்காரர்களுக்கென்று ஒரு சில புது வகையான பதார்த்தங்களை பக்குவமாக சமைக்கலாம், அவ்வளவுதான். நீ சொல்வதை பார்த்தால் பட்டமங்கலத்தார் உட்பட வந்திருக்கும் அம்பலக்காரர்கள் அத்தனை பேரும் நாம் அளிக்கப் போகும் அறுசுவை உணவிற்கு மகிழ்ந்து போவார்கள் என்று சொல். இல்லை எஜமான், அதில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. பிரச்சனையா? என்ன கணக்கு பிள்ளை? பட்டமங்கலத்துக்காரர்கள் விருந்திற்கு வரமாட்டார்கள் போல் தெரிகிறது. ஏன்? கருத்தாதப்பா, உன் பெயரில் மட்டும்தான் கருப்பு இருக்கிறது என்று நினைத்தேன். ஆனால் உன் செயல்களும் அப்படித்தான் இருக்கிறது. யாரை எங்கே வைக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா? ஏன், என்ன நடந்தது என்று இவ்வளவு கடுமையாக பேசுகிறீர்கள்? இன்னும் என்ன நடக்க வேண்டும்? ஊர் பிரச்சனைகளை பற்றி ஆலோசனை கூறி அலுவல்களை கவனிப்பது முதல் உக்கிரான அடுக்களை வரையில் ஒரு தீண்டத்தகாத சாதிக்காரனான மேகநாதனை நடமாடச் செய்திருக்கிறீர்களே. இன்று அம்பலக்காரர்களுக்கு உணவு சமைப்பதையும் அந்த மேகநாதன் தான் மேற்பார்வை செய்து கொண்டிருக்கிறான் போலிருக்கிறது.
இந்த விருந்தில் நாங்கள் கலந்து கொண்டு உணவருந்துவதா? நடக்கவே நடக்காது. அண்ணா, நான் சொல்வதை கேளுங்கள். வைரமுத்தா, நமது குலம் என்ன, நமக்குள்ள கௌரவம் என்ன? இப்படிப்பட்டவர்களை எல்லாம் சமமாக இணைத்துக் கொண்டு எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கும் பாகநேரி விருந்தில் கலந்து கொண்டால் நமக்கு தானடா களங்கம். ஐயோ, இன்று நாம் நினைத்தது நடக்காது போலிருக்கிறதே. பட்டமங்கலத்தாரே, நீங்கள் என்னை விட வயதில் பெரியவர், நானோ இளைஞன். அதனால் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எதுவும் பேசிவிடாதீர்கள். நாம் அனைவருமே ஆண்டவனை நம்புகிறோம். அவனுடைய படைப்புதான் மனித இனம் என்று பறைசாற்றிக் கொள்கிறோம். அந்த படைப்பில் உயர்வு தாழ்வுகளை பிரித்து வைத்து வகுப்புகளாக மாற்றி ஒருவன் தொழுவதற்கு உரியவன், இன்னொருவன் தொடுவதற்கே தகுதியற்றவன் என்றெல்லாம் கோட்பாடுகளை கடைபிடிப்பது நியாயம்தானா? காலம் காலமாக நமது முன்னோர்கள் கடைபிடித்து வந்த நெறிகளை நான் மதிக்கிறேன். இதில் நியாயம் அநியாயம் பற்றி வாதாட எனக்கு நேரமில்லை. வல்லத்தரையா,